வணக்கம் மக்களே. லைவ் வர்றதுக்கு எனக்கு ப்ராப்ளம் கொஞ்சம் ஏதோ சம்திங் ப்ராப்ளமாக ஓப்பன் ஆகுது. அது யாரும் வரல, அந்த மாதிரி காட்டிகிட்டு இருக்குது. என்ன ப்ராப்ளம்னு தெரியல, செட்டிங்ஸ் ஏதாவது மாறிடுச்சு போல இருக்குது. கொஞ்சம் எனக்கும் ஏதோ ஃபீலிங், தனிமையாக இருக்கல, யாரும் இல்லை, தனியாக இருக்கிறதுனால அதோடைய வலி, அந்த வலி தாங்கிறத விட ஒரு செகண்டில் செத்துட்டா பெட்ரு அப்படி எனக்கு தெரியுது. இந்த உயிரை வச்சுக்கிட்டு இருக்கணுமா? கை கால் வலி, உடம்பு ஃபுல்லாக வலி வந்துடுங்க. தப்பி தவறி ஏதாவது ஒரு நாளைக்கு தான் வலி வராமல் இருக்கும். ஒரு நாளைக்கு 3-4 டைம் வரும், பயங்கர வலி. அது இடுப்பு கட்டை மட்டும் ஒரு என்னமோ போட்டு குடையிற மாதிரியே இருக்கும். அவ்வளோ வலிக்கும். யாராவது முடிச்சு விட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். வாழ்க்கையில் நம்ம நினைக்கும் சந்தோஷம், கல்யாணம் பண்ணால் ஏதோ சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு ஒரு ஐடியாவில் தோணுது. என்னை பொறுத்த வரைக்கும் கல்யாணம் பண்ணாமல் நிம்மதியாக இருந்துட்டாலே போதும்னு தோணுது. அதுக்குள்ளே வந்துக்கிட்டு நிறைய பாரம். நல்ல கணவர் அமைச்சுக்கிட்டாருன்னா பரவாயில்ல, இல்லைன்னா எந்த அளவுக்கு சுமக்க முடியுமோ இன்னும் தூக்கி கடல் வச்சுக்கிட்டே இருப்பார். அவ்வளோ ஒரு கொடூரமான ஒரு படைப்பை பெண்களை படைச்சிட்டாங்க. ஒன்றும் பண்ண முடியாது, நம்ம அனுபவிச்சு தான் ஆகணும். ரொம்ப கஷ்டம். 20 வருஷம் அவர் கூட இருந்து வாழ்ந்தோம். நரகம்தான். ஒரு செகண்ட் இப்படி சொடக்கு போடுற அளவுக்கு கூட அவர் எங்களை சந்தோஷமாக வச்சுருக்கல. புள்ள நம்ம புள்ள எதுவுமே இல்லை. தண்ணி போடணும், சீட்டாடணும், லேடிஸ் விட்டு போகணும், இதுதான் ஒரு வேலை. இதில் வேறு நிறையா நாள் என்னை உருவ கேள்வி பேசியிருப்பார். உனக்கு சப்பு முஞ்சி, அப்படி இருக்கிற நீ இப்படி இருக்கிற. அவர் போட்டால் பார்த்தா சொல்லவே வேண்டியதில்லை. நான் உருவ கேள்வி பண்ண விரும்பலை. அப்படி இருந்தால் அப்பா அம்மா சொன்ன கல்யாணத்தை நான் பண்ணிக்கிட்டேன். நான் தனியாக ஓடி போயோ லவ் மேரேஜோ அந்த மாதிரிலாம் பண்ணிக்கல. அந்த காலகட்டத்துலேயும் கூட நிறைய பேர் ஓடி கல்யாணம் பண்ணிக்கிட்டு தான் இருந்தாங்க. எனக்கு அதெல்லாம் பிடிக்கல. நாளைக்கு ஏதாவது உனக்கு பிரச்சனை வந்ததுன்னா அப்பா அம்மா பார்த்துக்குவாங்க. நம்ம ஓடி போய் கட்டணும்னு வச்சுக்கோங்க, சத்தியமாக அது எங்கள் அம்மாலாம் அவ்வளோதான், எட்டி கூட பார்க்காது. எங்கள் அப்பா கொஞ்சம் இது பண்ணிக்குவார், எங்கள் அம்மா எங்கள் அண்ணனுக்குலாம் அவ்வளோதான். அந்த இதுக்கெலாம் ஆசைப்படலைங்க போகிறதுன்ட்டு. என்ன ஏதோ ஓடிடுச்சு வாழ்க்கை. 20 வருஷம் வாழ்ந்தது வாழ்க்கைக்கு இப்போல்லாம் 10th படித்தா 10th விட்டு முடிக்கிட்டா. அப்படி 10th இனிமேல் என்னால் குடும்பத்தை பார்க்க முடியாது, நான் பிள்ளைய படிக்க வைக்க முடியாது அப்படின்னு அப்போ தான் சொல்கிறாரு. சொல்லும்போது மனசு ரொம்ப வலிக்குது. என்னடா பண்ணுறது, இப்படி சொல்கிறாரே, எனக்கு ஒன்றுமே தெரியல. கை காலெலாம் உதற ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் பார்க்க போனால் அப்போ ஒரு மழை காலம் கூட ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அரிசி இல்லைங்க வீட்டில், அரிசி இல்லை. கடையில் போய் அரிசி வாங்கிட்டு வாங்க அப்படிங்காட்டி காசு இல்லை அப்படிங்கிறாரு. 25 கிலோ கடையிலேருந்தே தூக்கி போட்டு விட்ருவாங்க. அப்போ ஏற்பட்டு லாஸ்ட்டில் காசு கொடுக்காம அவங்க கடைக்காரர் கொடுக்க மாட்டேங்கிறான். அந்த மாதிரி ஆகிப்போச்சு. அப்புறம் நான் எங்கள் அப்பாவும் எங்கள் அம்மாவும் ஏதாவது கொடுத்துருப்பாங்களா, அதை கொஞ்சம் கையில் வச்சுருப்பேன். அந்த காசு கொடுத்து விட்டு போய் ஒரு நாள் 10 கிலோ அரிசி வாங்கிட்டு வந்தார். கடைசி லாஸ்ட் கட்டத்தில். அப்புறம் +1 +2 அப்பா காசு கொடுத்துட்டு அதில் படித்தா. அப்படி அப்புறம் அதுக்கப்புறம் சத்ய சாய்பாபா ட்ரஸ்ட்டு அது மூலிமா படித்தா. கடவுள் புண்ணியத்தில் நல்ல ஒரு நிலையில் இருக்காங்க. மருமகனும் நல்ல மருமகன், எந்த ஒரு கெட்ட வழக்கம் எதுவும் இல்லை. அவரும் வேலையில் தான் இருக்கார். ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, மகனாக இருந்தால் அப்பா அம்மாவை வச்சுக்கிறாங்க. அதே பிள்ளைய மட்டும் அப்பா அம்மாவை வச்சுக்கூட ரூல்ஸ் இருக்குதா?
அவங்க அப்பா கண்டுக்குள்ளே விட்டுட்டாருன்னு வச்சுக்க, நான் அந்த பிள்ளைக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு நான் படிக்க வச்சுருப்பேன். நான் அங்கே போய் இருக்கிறதுக்கு அளவுடு சொல்லாமல் போயிடுது. ஏன் அப்படி? சும்மானாச்சும் கரெக்டாக ஒரு வாரம் 4 நாள்லேயே எங்கள் அப்பா வர்றாரு, எங்கள் அப்பா வர்றாரு, போச்சொல்லுன்னு சொல்லி முடிக்க விட்றாங்க. எனக்கு நல்லாத்தான் இருப்பாங்க. திடீர்னு வந்து அம்மா கிளம்புங்கம்மா, அவங்க அப்பா வர்றாராம்மா, சொல்கிறது பாருங்க அந்த புள்ள. காலில் எட்டு வதச்சிட்டு ஒரு பூனை குட்டிலாம் நீங்கள் கிளம்பி போயிருங்க அப்படிம்பாங்க. நான் ஒரு மைண்ட் தாட்டில் போயிருப்பேன். ஒரு 10 நாளைக்கு இருந்துட்டு வரலாம் அப்படின்னு போவேன். யார் இருக்காங்க? பெரிய பிள்ளைய அம்மா வளர்த்து அம்மாவே கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க. என்னால் முடியலைங்க அதை நினச்சி பார்த்தா. எதுக்குடா இப்படி ஒரு வாழ்க்கை அப்படின்னு தோணுச்சு. கை காலம் நடுங்கும். ஏன்னா அங்கேருந்து நைட்டில் பஸ்ஸில் வரணும். நான் ஒரு ஐடியாவில் இருந்திருப்பேன், அது அப்படி போயிடுச்சு. அப்படியே வந்துக்கிட்டு இருந்துட்டு இப்போ கடைசியில் என்ன ஆயிடுச்சுன்னா, எனக்கு போகலை. மொத்தத்துக்கே எங்கள் மருமக வர வேண்டாம்னு சொல்லிட்டாரு. அந்த பொண்ணுக்காவதும் நம்ம சம்பாதிக்கிறோம், அவரும் சம்பாதிக்காரு. எங்கள் அம்மா படிக்க வச்சு தான் நான் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஒரு பெத்த தாய் வந்து தனியாக அனாதையாக கிடக்குது. ஒரு இத்தனுண்டு கொஞ்சம் ஒரு செகண்ட் மனநிலை வந்து நான் என்ன சொல்கிறேன்னா, கொஞ்சம் மனசிலகி எங்கள் அம்மா வந்து இருக்கட்டும், ஒரு மாதத்துக்கு இருக்கட்டும், அது கூட ஒத்துக்க மாட்டீங்களான்னு கேட்கலாமா இல்லையா? அது கூட கேட்கல. 3 வருஷம் ஆயிடுச்சு அங்கே போய். போன வருஷம் லீவ் விட்டப்போ மே மாதம் வர்றோம் நாங்கள். எனக்கு என்ன கோவம்னா, ஒரு மனுஷனை வர வேண்டாம் அப்படின்னு ஒரு கட்டுப்பாடு விதிச்சு அதுக்கு நான் போகாமையே இருந்துக்கிட்டு இங்கேயே கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். வீட்டில் தனிமையாக வாழ்கிறது அவ்வளோ வரை கொடுமை இங்கே யாருனாலே முடியாது. தனிமையை ரொம்ப ரொம்ப கஷ்டம். எல்லாம் இப்போ சொல்கிறாங்க, சின்ன வயசில் நல்லா இருந்தீங்க, இப்போல்லாம் இப்படி ஆயிட்டீங்கன்ட்டு. அது காரணம் வயசெல்லாம் கிடையாது, மன உளைச்சல் அதிகம். சைக்காலஜி டேப்லெட் போட்டுட்டு தூங்கிட்டு அந்த ஒரு கண்ணெல்லாம் இப்படி இருக்கும். சுகரு, தைராய்டு, ஒரு வேலை செய்ய முடியாது. இந்த யூடியூப்பில் வந்து நான் எதுக்கு இதெல்லாம் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா, கண்டிப்பாக நான் ஒரு நாளைக்கு நான் முடிவு பண்ணிக்கிட்டேன், யாருக்கிட்டும் போய் நம்ம உதவி அப்படின்னு எனக்கு கேட்கக்கூடாது. ஆல்ரெடி ஒர்க் அவுட் சைக்காலஜி டேப்லெட் ஃபுல்லாக போட்டு சூசைட் அட்டன் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு வெளியே வந்தேன். அவங்க தான் கொண்டு காப்பாற்றினாங்க. கொஞ்சம் என் காசு கொஞ்சம் இருந்துச்சு. அப்புறம் எங்கள் அண்ணன் கொடுத்தா, அப்படி பெரிய பொண்ணு கொடுத்தாலாம் பார்த்தாங்க. அதுலேயுமே ஒரு பேஷண்ட்டுங்க, நான் என்ன சொல்கிறேன்னா, வெயில் காலம் மொட்டை மாடியில் இருக்கிறாங்க, பயங்கரமாக வேர்த்து கொட்டுது. ஒரு 2 நாள் மட்டும் ஏசியில் படுக்க சொல்லியிருந்தாங்க. அப்போ அந்த ஏசி நான் வாங்கி கொடுத்த ஏசி தான் அது. அப்படியே வீட்டு சாமானோடு அப்படியே விட்டுட்டு வந்துட்டேன். நான் ஒரு துரும்பு கூட எடுத்துகிட்டு வரல. துணிமணி மட்டும் ஒரு 4-5 எடுத்துகிட்டு வந்தேன். ரொம்ப கஷ்டப்பட்டேன். அங்கே தான் கஷ்டம் இல்லை, இங்கேயே வந்து கஷ்டப்பட்டேன். என்னென்னத்துக்கெல்லாம் கஷ்டப்பட்டேன். புட்டபர்த்தி சத்ய சாய்பாபா ட்ரஸ்ட் அங்கே வந்துருக்கிறேன். 8-9 வருஷம் ஆகிப்போச்சு நான் இங்கே வந்து. எட்டு வருஷம் டெய்லியும் தினம் வந்து ரொம்ப நினச்சி பார்த்து ரொம்ப ஃபீல் பண்ணேன். எங்கள் அப்பா எங்கள் அம்மா 2 பேருமே இறந்துட்டாங்க. அதனால நான் அதை நினச்சி டெய்லி அழுகிறேன். அவங்க இருந்தாங்கன்னா கூட நான் அங்கே போயிருந்துக்குவேன், அவங்களும் இல்லை. அப்படி என்னங்க இல்லை, சண்டை வந்திருக்கோம், திட்டிருப்போம், ஏதோ பண்ணியிருப்போம். நான் சொன்னது என்ன,
எனக்கு ஒரு கட்டத்தில் வந்து ரொம்ப எனக்கு எங்கள் மருமக வந்து முதல்ல நீங்கள் வெளியே போங்க வெளியே போங்க சொன்னாங்க ஒரு ஃபங்க்ஷனில். எனக்கு மனசு ரொம்ப நான் ஒரு எதுவும் சொல்லலை. தொட்டி கொஞ்சம் இப்படி இருக்குதுங்க, அதை கொஞ்சம் உடச்சிடணுமாம்மா, அந்தளவுக்கு இருக்கக்கூடாதாம்மான்னு சொன்னாங்க அப்படின்னு. அதெல்லாம் எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன், உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்க அப்படின்னாங்க. எனக்கு அப்போயே மனசு கஷ்டமாயிருச்சு. சரிடா, நான் இங்கே பாத்திரம் என்னமோ விளக்கிட்டு இருந்தா வந்ததே, நான் கிளம்புறேன்டா, இந்த மாதிரி சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படிங்காட்டி சொன்னால் சொல்லிட்டு போகிறாங்க, உங்கள் வீட்டில் இருங்க அப்படின்ச்சு. நான் அப்படிலாம் மான்காட்டு போல் பிழைக்கலடா, எனக்கு வேண்டாம் அப்படின்ட்டு நான் வந்துட்டேன். பயங்கர அதுக்கப்புறம் எங்கள் பொண்ணு கேட்க ஆரம்பிச்சிட்டா, அவங்களே இப்படி சொன்னீங்க பிடிச்சிங்கட்டு ஒன்று பயங்கர சண்டை வந்துச்சு. அப்புறம் நான் வாடா போடான்னு திட்டேன். நான் அவங்களும் ஒன்றும் இல்லை, ஏன் போவான்னு தான் பேசுனாங்க. வாடா போடான்னு திட்டனால அது இவங்கள திட்டணும் அவங்க அப்பாவை திட்டணுன்னு தெரியாமல் மொத்தத்துக்கு வந்து என்ன பேசுகிறாக்கோ நான் கண்டுக்குவேன், எங்கள் அப்பாவை மட்டும் பேசுகிறேன் நான் ஒத்துக்கவே மாட்டேன், மூஞ்சிலே முழிக்க மாட்டேன், இனிமேல் அந்த எந்த பக்கம் வந்துடக்கூடாது அப்படின்னாங்க. மறுநாள் காலையில் நான் கிளம்பி வந்துட்டேன். அந்த தோட்டம் கூட இல்லை, அது செட் ஆகாமல் விற்றுட்டு வேறு என்கிட்ட வாங்கியிருக்காங்க. ஒவ்வொரு நாளும் இந்த கட்டிலில் படுத்துக்கிட்டு ஒரு வேலை செய்ய முடியாதுங்க, வீடெல்லாம் அப்படியே கிடக்கும், ஒரு வேலை கூட செய்ய முடியாது. அப்படியே போட்டது ஒரு சின்ன இத்தினோடு போட்டது அப்படி அப்படியே கிடக்கும். என்னால் செய்ய முடியல, படுத்தே இருப்பேன், பயங்கர வலியாக இருக்கும், என்னால் எதுவுமே செய்ய முடியல. அப்போ சொல்லுவேங்க பொண்ணுக்கிட்ட, டே கொஞ்சம் கொண்டு என்னை வச்சுக்கிடாங்க, என்னால் முடியல, வேலை கூட செய்ய முடியல, சத்தியமாக சொல்லுங்கள், சாப்பாடு சமையல் கூட எதுவும் சமைச்சு சாப்பிட முடியாது. ஒரு நாளைக்கு செஞ்சுன்னா 2 நாள் 3 நாளைக்கு அதை வச்சு சாப்பிட்டுக்க, ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சு. பெரிய பொண்ணும் பேச மாட்டா, யூடியூப்புக்கு வந்ததுனால அவள் வந்து பேச கட் பண்ணிக்கிட்டா. அது ஏன் அப்படின்னா, அது எங்கள் அம்மா வந்து வளர்த்தி அவங்க அம்மாவங்க கட்டி கொடுத்தெல்லாம் பார்த்துக்கிட்டாங்க, கல்யாணம் செஞ்சது. சரி என்னமோ போனது போச்சு, வந்தது வந்துச்சு, வயசு ஆகிட்டு போய்கிட்டே இருக்கிறேன். நான் எவ்வளோ நாளைக்கு இருந்துட்டு போகிறீங்க, அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு போயிட்டு போகிறாங்க அப்படின்னு ஒரு இது வச்சுருக்கலாம்ல. யாரும் இல்லைங்க, எங்கள் சித்தப்பா இருக்காரு, அங்கே போயிட்டு வர வீட்டுக்கு அவ்வளோவோட சரி. தோட்ட கேஸ் போட்டிருக்குது, அதனால் அங்கே அப்பா அம்மா 2 பேரும் இருந்துட்டாங்க. அவங்க ரொம்ப மடக்கடி பண்ணி தகவல் பண்ணாங்க, அதனால் கேஸ் நடந்துக்கிட்டு இருக்குது. அது வந்தால் என்னங்க வராட்டி என்னங்க, எனக்கு வந்து நான் அது வந்து அதில் தான் நான் பிழைக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட் இல்லை எனக்கு. அவங்க பேசின வார்த்தைக்காக போட்டு விட்டேன், நான் வேறு எதுக்கும் போட்டு விடல. நான் எத்தனை நாளைக்கு இருக்க போகிறேன், எப்போ சாவறணும் எனக்கே தெரியாது. நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருக்கேன்னா அதில் கமெண்ட் பண்ணுங்க. தயவு செஞ்சு யாராவது பார்த்தவங்க எனக்கு சொல்லுங்கள், இது தப்பு அது தப்புன்ட்டு. ஏன்னா நான் எதுக்கு சொல்கிறேன் இப்போ அப்படின்னா, எங்கள் பொண்ணு மேலே நான் ரொம்ப உயிர் அது என் கண்ணுக்குள்ளே வச்ச உலகமே என் பொண்ணு தான், வேறு யாருமே இல்லை, எனக்கு யாரும் வேண்டாம் அப்படி அந்த மாதிரி நினச்சிட்டு நான் என் பொண்ணை தவிர்த்து யாரும் இல்லை அந்த மாதிரி நினச்சதுனால அது அந்த பிள்ளைய விட்டு போட்டு பிரிஞ்சு இருக்க மாட்டாமல் செம்ம சண்டை கட்டி அப்புறம் தான் சைக்காலஜி டேப்லெட் போட்டு இப்போ மறந்து கொஞ்சம் கம்மன் இருக்கிறேன். இருந்தாலும் அப்பப்போ வருது, ஆனால் பரவாயில்ல, கொஞ்சம் அப்படியே போய்கிட்டு இருக்குது. என்ன பண்ணுறது, நான் என்னத்த பேசுகிறதுனே தெரியல. இந்த லீவில் வர்றேன் அப்படின்ட்டு இருந்தாங்க, நானும் முதல்ல வரத்தான் சொன்னேன். அதுக்கப்புறம் எனக்கு மனசு கஷ்டமாக போச்சு.
வருஷத்துக்கு ஒருக்கா வந்து பார்த்துட்டு போகிறாங்க. எனக்கு ஆசை. இப்போ நான் வர சொன்னால் அப்பப்போ மாதத்துக்கு ஒருக்கா 10 நாளைக்கு ஒருக்கா நான் போய் பார்த்துட்டு வருவேன் அந்த குட்டி பையனை. என் புள்ள ஏன் இப்படி மாறிட்டான்னு எனக்கு வேதனையாக இருக்குது. நான் உங்கள் வீட்டுக்காரரோட நான் வேண்டான்னு சொல்லு. எல்லா நாளும் ஒரே மாதிரியே நினச்சிக்கிட்டு சண்டை வந்துடும் நினைக்க வேண்டாம். அவ்வளோதான் என்ன சொல்கிறேன். எங்கள் மருமகனுக்கு எனக்கு சண்டை வந்துருச்சா 2-3 டைம். அதனால 2 பேர் வந்து சண்டை கட்டிக்குவாங்க. அந்த வம்பு நமக்கு வேண்டாம் அப்படின்னு அவள் ஒரு ஐடியா பண்ணுறா. ஆனால் எப்போவுமே அதே மாதிரி தான் போகுமா? என்னதான் அவங்க சொன்னாலும் எங்கள் அம்மா வந்து வச்சுட்டு போய் பார்க்க மாட்டாங்களா? என்னால் முடியல, வேலை செய்ய முடியல. நேற்று மதியமெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வீடு இதே நாரி கிடந்ததுங்க. இன்னுமே செய்யலை, எதுவும் அல்ல, அப்படி அப்படியே கிடக்குது. நான் என்ன சொல்கிறேன்னா, கொஞ்ச நாள் செத்து போகிறோம். இந்த உலகம் வந்து நமக்கு சாஸ்வத்தம் இல்லை. எதுவுமே நமக்கு எந்த நேரம் எப்படி போகணுன்னு தெரியாது. நேற்று ஒருத்தர் கீழே மொபைல் ஷாப் வச்சுருக்காங்க. தங்கமான மனுஷன். அவரும் நல்ல டைப்பு, அவங்க அப்பாவும் கூட நல்ல டைப்பு. அவ்வளோ ஒன்றும் வயசில் ஆகலை, ஆட்டோ ஓட்டிகிட்டு இருந்தார். நேற்று திடீர்னு சுகர் இருக்குதாம்மா. சுகர் அதிகமாகி போய் ஹார்ட் அட்டாக் வந்து நேற்று இறந்துட்டார். கடை மூடியே இருந்துச்சு. என்னடா கடை மூடியே இருக்குதுன்னு சொல்லி போட்டு பார்த்ததுக்கப்புறம் அந்த மாதிரி ஆயிடுச்சு. மனசு எந்த நேரத்தில் எப்படி இருக்கணும்னு தெரியாது. என்னுடைய மனசுக்குள்ளே ரொம்ப வேதனையாக இருந்துச்சு. இந்த டயத்தில் பண்ணி பாருங்கள் 12:30 ஆகுது. கொஞ்சம் தூங்கினேன். அந்த டென்ஷனால் திரும்ப எந்திரிச்சிட்டேன். அதை வந்து உங்களுக்கு நான் உங்களுக்கு நல்லா பொதுவாக பதிவு பண்ணி வச்சுட்டு போகலாம். நம்ம ஒரு நாளைக்கு இறந்தோன்னா இறந்ததுக்கப்புறமா அது கேட்டுக்குவாங்கள்ல நான் எவ்வளோ கவலைப்பட்டேன்ட்டு. அதுக்காகத்தான். நன்றி, வணக்கம்.